மதுரையில் நடைபெற்ற கிரகப்பிரவேச நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தபோது திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்தார். மகளிர் உரிமைத் தொகை 5000 அல்ல 50000 கொடுத்தாலும் திமுக ஆட்சி முடிவுக்கு வருவது உறுதி. இது மக்களின் பணத்தை எடுத்து கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கும் கதைதான். கஞ்சா கலாச்சாரம், சீரழிந்த சட்டம் ஒழுங்கு என தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் பயத்தில் முதல்வர் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டுவிட்டோம். உண்மையாகவே அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுயநலம் பார்க்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களின் முகத்திரை கிழிந்துவிடும். கூட்டணி குறித்து பேசிய அவர், தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியும் என்றும், தென் மாவட்டங்களில் சபரீசன் அல்ல மாரீசன் வந்தாலும் எங்களின் வெற்றியை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். நயினாநாயகன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்திரிச்ச உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். மகளிர் உரிமை தொகை 5000 அறிவிச்சிருக்காங்க. 5000 இல்ல 50000 அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நான்கு கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற தருவாய் வந்துட்டு, விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள், இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கூலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் பள்ளிக்கூடங்கள்லயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா காவலர்களுக்கு அங்க போய் சொல்ல சொல்றாங்க. இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் முதல், பெண் குழந்தைகள் முதல், வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி